ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்டு அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து வேகன்சி வந்து பண்ணியிருக்காங்க லாஜிஸ்டிக்லேருந்து. ஸோ என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி ஸ்கீனிங் ஃப்ரெஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டேர்ம் என்கேஜ்மெண்ட்லாம் கார்டர் பேசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ் பேசிஸில். ஸோ எந்தெந்த இது இந்தியா பேசலாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அம்ரிட்சார், வடோதரா, சென்னையும் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 73 ஜென்ரல் வேகன்சிலையும், ஓபிசியில் 47 வேகன்சியும், எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 176 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/6/2025 கொடுத்துருக்காங்க. மாலை 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது டைம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ரிகக்னேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிராஜுவேட் ஃப்ரம் எனி போர்ட் யூனிவர்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60% ஜென்ரல் கேட்டகரி வரைக்கும், ஓபிசி டிவிஷன் 60% கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50+ வந்து எஸ்சி எஸ்டி வந்து 50+% ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரியும்னு சொல்லியிருக்காங்க. வித் லோக்கல் லாங்குவேஜ் கான்ஃபிடென்ஸாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி இது வயசு பார்த்தீங்கன்னாக்கா 1/6/2025, நாட் மோர் தென் 27 இயர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது 27 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தால் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா, தி செலக்டட் கேண்டிடேட் வில் கேரி அவுட் ஸ்க்ரீனிங் அண்ட் கார்கோ இன்லைன் ஹோல்டு பேகேஜ் ஆஃப் டெக்னிக். அந்த லைனில் ஸ்கேனிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங் பண்ணுறதுல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்கோ இன்லைன் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேகேஜ் டெக்னிக்கல் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரி அவுட் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஏர்போர்ட் வந்து கார்கோ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட், அதாவது வெளியே வரவங்க உள்ளே போகிறவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐடென்டிஃபை பண்ண செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மொதல் ஒர்க்காக இருக்க போகுதுங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 750 அப்ளிகேஷன் ஃபீயும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 100 அப்ளிகேஷன் ஃபீயும் கொடுத்துருக்காங்க. முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு இது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 9/6/2025 காலையில் 10 மணிக்கும், லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/6/2025 மாலை 5 மணிக்கும் க்ளோஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் பேமெண்ட் தான், வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் ட்ரை பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெப்சைட்லாம் கொடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரப்புனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதுக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரிக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரிக்கான மார்க் ஷீட் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் இனி இருந்தாலும் அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு காப்பி கேட்குறாங்க. அட்டாச் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது கலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீ சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன், அதாவது ஸ்கேன் சிக்னேச்சர், இதெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஐ கலர் பிளைண்ட்னஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர், கண் பார்வை பற்றி கலர் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காது கேட்கும் திறன் கேட்டிருக்காங்க. விஷன் ஹையரிங் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட், அதாவது உங்கள் உடம்புல பாடி ஸ்ட்ரக்சரில் எதனா எக்ஸ்ரே, எதனா போன் ப்ராப்ளமோ இல்லை வேறு எதனா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அதெல்லாம் செக் பண்ணுறது கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் எப்படி எழுதுறீங்க படிக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி, உங்களுடைய உடல் தகுதி கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தமாரி பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா அந்த பீரியட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லிட்டு அது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 30,000 சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 34,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஏடிஎல் லாட்ஜிங் அண்டு போர்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அலோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் லீவ் பார்த்தீங்கன்னா ப்ரைவிலேஜ் லீவ் கொடுத்துருக்காங்க. அதாவது 18x7, அதாவது ஒரு பிஎல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே லீவ் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. சிக் லீவும் இருக்குது, அதிலே கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 9 சிஎல் இருக்குது, 2 ஹெச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டைப்பண்டாக உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் இது பண்ணிங்கனாக்கா ஸ்டைப்பண்டாக உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு 15,000 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோடைய அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை வந்து பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அது வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தா 10,000 சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐலாம் கூட பிடிக்கிறாங்க பொழுது அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 100% யூசேஜ் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரைனிங், ரிப்போர்ட்டிங், ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு அதில். எந்தெந்த ட்ரைனிங் என்னென்ன கொடுக்குறான்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை நாள் கொடுக்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் தகுதி இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.